கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளில் கர்த்தருடைய கட்டளைகளை செவ்வையாய் கைக்கொள்வோம். யாத்ராகமம் 15வது அதிகாரம் 25-26 பார்த்தீங்கன்னா, கர்த்தர் மாறவின் தண்ணீரை மத்தமாக்கிட்டாங்க. இப்போ அவங்க சிவில் ஜனங்களுக்கு ஒரு நியமத்தை கொடுக்குறாங்க. அவங்கள சோதிக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு கவனமாக கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவர்களின் நியமங்கள் யாவையும் கை கொண்டா எகிப்திற்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வர பண்ணின்ட்டு கர்த்தர் சொல்வாரு. அப்போது நம்ம என்னன்னா, சில காரியங்கள் நம்மளை கர்த்தர் சோதிப்பார், நம்ம கை கொள்றோமா இல்லையான்ட்டு. ஆனால் அந்த சோதனை நம்ம சகிக்கிறவங்களா இருக்கணும். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு ஜீவ கிரீடத்தை பெறுவான்ட்டு யாக்கோபு 1:12 இருக்கு. அப்போ இந்த சோதனை சகிக்கணும், அதை ஜெயிக்கணும்னா நம்ம யாரை பார்க்கணும்னா ஏசப்பாவை. ஏசப்பா சோதனை ஜெயிட்டாங்க இல்லையா? அப்போ யார் நம்மளுக்கு துணை வேணும்? பரிசுத்த ஆவியான துணை வேணும். இன்னைக்கு நீங்கள் சொல்லலாம், என்னால் கட்டளை கை கொள்ள முடியல, என்னால் கர்த்தருக்கு சுத்தமாக வாழ முடியலன்ட்டு. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையை பரிசுத்த ஆவியினர் கையில் ஒப்பு கொடுத்து பாருங்க. பரிசுத்த ஆவியை ஆளுகை செய்யும்போது நம்ம கர்த்தருக்கு பிரியமானதை செய்வோம், ஏசப்பா நடந்த வழியில் நடப்போம், பரிசுத்தமாக ஜீவிப்போம். அதனால இன்னைக்கு பரிசுத்த ஆவியான துணையோட நம்ம அவர்கள் கட்டளை கைக்குள்ள ஒப்பு கொடுப்போம், தேவாஸ்வாதம் பெற்றுக்கொள்வோம். இதுவே இன்றைய நாள் எங்களுக்கு முடிந்தாகட்டும்.